மூடப்பட்டுள்ளதால் துறைமுகத்தில் தரித்து நிற்கும் படகுகள் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று இத்துறைமுகத்தில் படகுப்பாதையை ஆக்கிரமித்துள்ள மணலை அகற்றும் பணிகள் படகுகள் உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்டன. அம்பாறை மாவட்டத்தில் கடற்றொழிலில் ஈடுபடும் சுமார் 350 படகுகள் உட்பட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த படகுகளும் ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தில் தரித்து நின்று தொழிலில் ஈடுபடுவது வழக்கமாகும். இந்நிலையில் இத்துறைமுகத்தில் மணல் குவிந்துள்ளதால் படகுகள் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவித்தும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இப்போ ஒரு மாச காலம் இவங்க யாருக்கும் எந்த தொழிலும் செய்ய அளவுக்கு இந்த ஆபர் மண்ணை போட்டு மூடிருக்கு. ஏற்கனவே நாங்கள் மியூசியம் மட்ட இல்லாத நாங்கள் அறிவிச்சு இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இல்லை. பின்ன எங்கள் சொந்த செலவுல தான் இப்போ நாங்கள் மெஷினை கொண்டாந்து இந்த ஆபரை தோன்றதுக்குரிய வேலையை பார்த்து நாங்கள் எங்கள் போட்டுகளை வெளியெடுக்கிறது நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இதனால் இயந்திரங்கள் கொண்டு மணலை அகற்றும் பணிகள் இதற்கு முன்னரும் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது பயனளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் மணல் அகற்றும் பணிகள் இடம்பெற்றன. 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்படகுகளை நம்பி தமது அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அதிகாரிகள் இவ்விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். பாரிய ஒரு அபிவிருத்தி திட்டம் இது. எங்களோட வாழ்வாதாரம் முழு மூச்சாக நாங்கள் இதை நம்பித்தான் வாழ் அந்த கடற்தொழிலை நம்பி இது இந்த பாதை மூடப்பட்டு கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு மேல முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இதுவரைக்கும் இந்த கேட்பாரும் இல்ல பாப்பாரும் இல்லை. ஆகவே இந்த மேலதிகாரி இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு சீரான போக்குவரத்துக்கு ஒரு பாதையை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.